நமோ நாராயணாய் நமக. நான் பாலகோபாலா பக்தை, உங்கள் சகோதரியான லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த 2024 நாம் அனைவரும் நலமாக இருப்பதற்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்லோகத்துடன் அதற்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கதையுடன் நான் இதை ஆரம்பிக்கப் போகிறேன். ஏன் எதுக்காக இந்த திருதிருப்புல ஆரம்பித்தீர்கள் என்று கேட்கலாம். நான் ஆல்ரெடி 2 பேட்சஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதில் நிறைய பேர் பயனடைந்து உள்ளனர். உடனே சேர்ந்து யோசித்து அதில் எப்படியோ ஒரு புக்கெல்லாம் படித்து ஆராய்ந்து ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு கதை. இப்போ நம்ம கிருஷ்ணனை நம்ம பரம்பொருளான கிருஷ்ணனை பற்றியே நான் சொல்லப் போகிறேன். அது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏன் என்று பார்த்தாங்கன்னா, இதில் என்னென்னா, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பதுனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்கிறது. நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல மன வலிமை, வீட்டில் குட் வைப்ரேஷன். சகஸ்ரம் என்றால் 1000 என்ற அர்த்தம். அதனால் இதில் 1000 நாமங்கள் 1000 கதைகள் என்ற பெயரில் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பியுள்ளேன். ஏன்னா நான் என்கிட்ட படிக்கிற பேட்சில் உள்ள அனைத்து லேடிஸும் இதை நான் சொல்லிக் கொடுக்கும் முறை ரொம்பவே நன்றாக இருக்கிறது. நாங்கள் படிக்காதவர்கள் கூட நாங்கள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வைகுண்ட ஏகாதசியில் முடித்து நாங்கள் பலன் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னு தான் சரி, இதை யூடியூப்பில் 200 பேர் பலனடையட்டும் பலனடைய வேண்டும் என்று உங்கள் சகோதரியான நான் அதை விரும்புகிறேன். என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாமா? விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பிஹச்யு த டிஹெச்ஏ பூத கிருத் பூத பிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனக அப்படின்றது எல்லாமே அந்த பூன்றது பிஹெச்யூ, ஓகேவா? இந்த தேன்றது தண்ணீருக்குரிய டிஹெச்ஏ. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனக. இதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பிரித்து சொல்லி கொடுக்கக்கூடிய முறை. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, 2-3 தடவை போட்டு இதை கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்களும் ஒரு புக்கு வாங்கி நல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா நான் PDF அனுப்புகிறேன், ஓகேவா? இப்போ என்ன நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா விஸ்வம் அப்படின்றதுக்கு என்ன ஃபஸ்ட்டு மீனிங்ன்றதை நம்ம பார்ப்போம். விஸ்வம் படிக்கும்போது சேர்த்து, ஆனால் நம்ம அந்த போற்றியில் சொல்லுவோம்ல, சகஸ்ரநாமம் போற்றி சொல்லும்போது நம்ம விஸ்வாய நமக அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோங்கன்னா அந்த விஸ்வாய நமக அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது, குட்டி கதை. எல்லாம் கிருஷ்ணனை பற்றி, கிருஷ்ணனுடைய பெருமைகளை பற்றி தான் கதை. ஆயர்பாடியில் நற்செல்வன் என்ற ஒரு ஆயன் வாழ்ந்து வந்தான். அவன் என்ன செஞ்சான்? அவன் பேருக்கு ஏற்றபடி அவன் ரொம்ப செல்வம் சிறந்தவனாக இருந்தான். செல்வம் செழிப்புடனே இருந்தான். அவன் கண்ணனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன். கண்ணன் எங்கு சென்றாலும் அவன் பின்னாலேயே போய்கொண்டு தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருப்பானாம் இந்த நற்செல்வன். அதனால் இவனுக்கு எல்லாவித தொண்டுகள், யாருக்கு? கண்ணபிரானுக்கு எல்லாவித தொண்டுகளையும் இந்த நற்செல்வன் செய்து கொண்டிருந்தான். எப்படி ராமனுக்கு லட்சுமணன் இருந்தாரோ அதே போல் கண்ணனுக்கு நற்செல்வன் என்றவன் இவன் இருந்து கொண்டிருந்தான். கண்ணபிரானுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பதால் தன் வீட்டில் உள்ள எருமைகளுக்கு கூட பால் கறப்பதை இவன் மறந்தே விடுவானான் இந்த நற்செல்வன். அதனால் இந்த எருமை மாடுகளும் பசு மாடுகளும் என்ன செய்யும்னா, அந்த மாட்டு கொட்டாயில் பால் மடி சுரந்து இருக்குமா. அதனால் அந்த எருமை மாடுகளுக்கு என்ன செய்வான், கண்ணுக்குட்டி தன்னுடைய காம்பில் வச்சு பால் குடிக்குதுன்றதை நினச்சி பால் சுரந்து அவ்வளோ பாலும் அந்த மாட்டுக்கொட்டாயில் ஆறாக ஓடிக்கொண்டே இருக்குமா. அதனால்தான் இந்த திருப்பாவையில் கூட ஒரு ஸ்டான்ஸாக வரும். கற்றெருமை கன்றிக்கிறங்கி நினைத்த முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன்காய் அப்படின்றது நமக்கு திருப்பாவையில் ஒரு ஸ்டான்ஸாக வரும். இப்படியே பால் ஃபுல்லாக அந்த மாட்டுக்கொட்டாய் ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அடுப்பில் கொஞ்சோண்டு பால் பொங்குனாவே கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. இப்படி பாலை ஃபுல்லும் இப்படி வழியை விட்டுட்டு இந்த நற்செல்வன் எங்கே போனான் அப்படின்னு எல்லாரும் அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். ஆனாலும் இவ்வளோ பாலையும் இவன் வேஸ்டாக்கிட்டு கூட இவன் எப்படி செல்வ செழிப்புடன் இருக்கிறான், என்ன காரணம் என்று அனைத்து மக்களும் கேட்க
உடனே அதற்கு அவனுடைய சோம்பேறித்தனம் காரணமில்லை. என்ன காரணம்? கண்ணனுக்கே தொண்டு செய்ய போனதால் தான் எருமையை கறக்க முடியாமல் சூழல் ஏற்பட்டது. அதற்காக தான் கண்ணபிரானை விஸ்வம் என்று அழைக்கப்படுகிறார்கள். விஸ்வம் என்றால் ஸ்வபாவம், வடிவம், குணங்கள், பெருமை என அனைத்திலும் முழுமையானவன், பரிபூரணமானவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பரிபூரணமான கண்ணனிடம் உள்ளத்தை செலுத்தினால் அனைத்து செல்வங்களுமே நம்மை விட்டு விலகாது என்று சொல்லப்படுகிறது. காசு பணம் மட்டுமன்றி உயர்ந்த செல்வமான பக்தியும் ஞானமும் நற்செல்வனிடம் பரிபூர்ணமாக நிறைந்துள்ளது போலும் நாமும் இந்த விஸ்வாய நமக அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்மளுடைய இருக்கிற செல்வம் என்றைக்கும் குறைந்தே போகாது. இந்த விஸ்வம் என்ற இந்த திருநாமம் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதல் திருநாமமாக அமைந்துள்ளது. விஸ்வம் என்றால் எல்லா வகைகளும் பரிபூரணமானவர் என்று பொருள். இதை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். இந்த ஒவ்வொரு நாமத்தையும் நான் இந்த வீடியோவிலே கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் டைரி போட்டு இந்த விஸ்வாய நமக, விஸ்வம் அப்படின்றதுக்கு எழுதி அதற்கு தனியாக பொருளை எழுதி கொள்ளவும். அனைவரும் பலனடைவதற்காகவே நான் இந்த வீடியோவை உங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறேன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.